Dear students, plus 2 Maths, Chapter 2, Example 2.26. Find the quotient 2 into cos 9 pi by 4 plus I sin 9 pi by 4 by 4 into cos of minus 3 pi by 2 plus I sin minus 3 pi by 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை எது எழுத சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன் ரெக்டாங்குலர் ஃபார்ம். ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா நமக்கு தெரியும் z is equal to x plus iy அந்த ஃபார்மேட்டில் நம்ம எழுதணும். இப்போ கொடுத்துருக்கிற சம்மை நான் அப்படியே தான் எழுதியிருக்கேன். 2 into cos 9 pi by 4 plus I sin 9 pi by 4 by 4 into cos of minus 3 pi by 2 plus I sin minus 3 pi by 2 அப்படின்னு எழுதியிருக்கேன். இது வந்து எந்த ப்ராப்பர்ட்டி பிரகாரம் இதை நம்ம எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin theta 1 plus I sin theta 1 by cos theta 2 plus I sin theta 2 equal to cos of theta 1 minus theta 2 plus I sin theta 1 minus theta 2. இந்த ஃபார்முலா பிரகாரம் இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இது வந்து theta 1, இது வந்து நமக்கு theta 2. இப்போ 2க்கும் 4க்கும் கேன்சல் பண்ணோம்னா இங்கே 2 வந்துடும். 1/2 இன்ட்டு காஸ் ஆஃப் 9 pi by 4. இது வந்து இந்த -3 pi by 2 வந்து நம்ம இதில் போடணும்னா மைனஸில் போடணும். அதனால் மைனஸ் ஆஃப் -3 pi by 2ன்னு எழுதிப்போம். இதே தான் நம்ம இங்கே சைனுக்கும் நம்ம எழுதியிருக்கோம். அதுக்கு அடுத்தது ஈக்குவல் டு 1/2 இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு ப்ளஸ்ஸு, அதே போல் இங்கேயும் நமக்கு ப்ளஸ் வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 1/2 காஸ் எல்சிஎம் வந்து நமக்கு 4 எடுத்தோம்னா 4ஆல் டிவைட் பண்ணும்போது 1 கிடைக்கும். 1 into 9 pi by 1 into 9 pi வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 9 பையே கிடச்சிரும். இங்கே 4 டிவைட் பண்ணும்போது 2 கிடைக்கும். 2 into 3 pi வந்து 6 pi ப்ளஸ் I sin இங்கே என்ன எழுதியிருக்கோமோ அதே தான் இங்கேயும் வரும். ஈக்குவல் டு 1/2 காஸ் 15 pi by 4 ப்ளஸ் I sin 15 pi by 4. ரெக்டாங்குலர் ஃபார்மில் கேட்குறதுனால இந்த ஆங்கிளை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஈக்குவல் டு 1/2 காஸ் ஆஃப் இதை எப்படி எழுதிக்கிறோம் அப்படின்னா 4 pi மைனஸ் pi by 4 அப்படின்னு எழுதிக்கிறோம். ப்ளஸ் I sin 4 pi மைனஸ் pi by 4 அப்படின்னு எழுதிக்கிறோம். இது வந்து 4 pi அப்படின்றது கம்ப்ளீட் ரொட்டேஷனில் வந்துடும், அது எக்ஸ் ஆக்சிஸ்க்கே வந்துடும். அப்போது மைனஸ் தீட்டா அப்படின்னும் போது அது 4th குவாட்ரண்ட்டில் இருக்கும். 4th குவாட்ரண்ட்டில் வந்து காஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு 4 pi வர்றதுனால காஸ் வந்து அப்படியே தான் வரும். காஸ் pi by 4 அப்படின்னு எழுதிப்போம். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் பை, அதாவது 4 pi மைனஸ் pi by 4 இருக்குது. சைனுக்கு வந்து 4th குவாட்ரண்ட்டில் வந்து மைனஸ், அதனால் மைனஸ் I sin pi by 4 pi வர்றதுனால இந்த சைன் வந்து சேஞ்ச் ஆகாமல் அப்படியே வந்துடும் நமக்கு. ஈக்குவல் டு 1/2 காஸ் pi by 4 வந்து 1/√2 மைனஸ் I இன்ட்டு இதுக்கும் நமக்கு 1/√2 தான் sin pi by 4ம். அதனால் இங்கேயும் அதே தான் எழுதிடுறோம். ஈக்குவல் டு இப்போ மல்டிப்ளை பண்ணிடுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது 1/2√2 மைனஸ் I இன்ட்டு 1/2√2 அப்படின்னு வந்துடும். இப்போ வந்து இதை வந்து நம்ம கீழே வந்து இரேஷ்னல் நம்பர் இருக்குது, அதனால் அதை ரேஷ்னல் நம்பராக மாற்றுறதுக்கு நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் இங்கேயும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் √2 மேலே அப்படியே இருக்கும். இது 2 into √2 வந்து 2 வந்துடும். அதனால் 2 into 2 அப்படின்னு இங்கே எழுதியிருக்கேன். அதே போல் இங்கேயும் அதே தான் வரும். 2 into 2 ஈக்குவல் டு √2/4 மைனஸ் I into √2/4. இது வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட் அந்த இதில் இருக்குது. இதுதான் நமக்கு ரெக்டாங்குலர் ஃபார்ம். தேங்க்யூ.